ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி சிறகடிக்க ஆசை சீரியல் என்ன பண்ண போகிறாங்க பார்க்க போகிறோம். கிறிஸுக்காக பார்த்தீங்கன்னா, அவருடைய காலில் போய் விழுந்து கெஞ்சுறாங்க. இதை பார்த்துட்டு அவர் யாரோ ஒருத்தருக்காக நீங்கள் பெற்ற பிள்ளையா இல்லைன்னு சொல்கிறார். யாரோ ஒருத்தருக்காக உங்கள் காலில் இப்படி விழுறாங்களே, ஒரு பையனோட வாழ்க்கை வம்பாயிடக்கூடாது, அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கப்புறம் மீனா திட்டுறாங்க. எதுக்காக இப்படி செய்கிறாங்க? அவர் நான் போய் ஸ்கூலில் போய் டெஸ்ட் வைப்பேன், அதில் அவன் வெற்றி பெற்றா வருவேன், இல்லைன்னா கேஸை வாபஸ் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே மீனா கேட்குறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே இவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனோஜ் சொல்கிறாரு, சிறுத்தை பிள்ளை நீ சேர்ந்துட்டே அதே மாதிரி அவனையும் சேர்க்க போகிறாங்களான்னு சொல்கிறாங்க. உடனே அடிக்க போயிடுறாரு. அதனுடைய வலி வேதனை என்னான்னு தெரியுமா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா கேட்குறாங்க, தன்னுடைய பழைய கதையை சொல்கிறாரு. அது நாளைக்கு நமக்கு காட்டுறாங்க. அது என்னன்னு தெரியல. அதில் பார்த்தீங்கன்னா விஜயாவோட உயிருக்கே ஆபத்து உங்கள் ரெண்டாவது பையனால் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாட்டிக்கிட்ட விட்டுட்டு போகிறாங்க. அம்மா அம்மான்னு கதறி துடிக்கிறாரு முத்து. உடனே அம்மா விட்டுட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. நாளைக்கு தான் ஃப்ளாஷ்பேக் காட்ட போகிறாங்க. இதுக்கு அடுத்து என்ன காட்ட போகிறாங்க, இதுக்கு அடுத்து மகாநதி அப்படிங்கிற சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். மகாநதி அப்படிங்கிற சீரியலில் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய் நம்ம 3 பேருமா சேர்ந்து நிவின் கும்புறம் 3 பேருமா சேர்ந்து எப்படியாவது பசுபதியை கடத்த போகிறோமான்னு கேட்குறாங்க. இல்லை, பசுபதியோட பையனை நம்ம தூக்குறோம், தூக்கிறதுக்கப்புறம் கண்டிப்பாக அவன் ஏமாத்துறோங்கிறது இப்போ பத்திரத்தை கொடுத்துருவான். காவேரியோட அம்மாட்ட அந்த பத்திரத்தை கொடுக்கணும். அவங்க அப்பா அண்ணவை அவங்க வச்சுருக்க பத்திரத்தை அவங்க ஒன்று தான் வச்சுருக்காங்க. அவங்க வீட்டை இழந்துட்டோன்னு சொன்னாங்க. நம்ம 3 பேரும் சேர்ந்து எப்படியாவது அந்த இழந்த வீட்டை நம்ம மீட்டு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு சரி கண்டிப்பாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மகாநதி சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ரொம்ப விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் போய்கிட்டு இருக்கு. இதுக்கடுத்து ஐயனார் துணை அப்படிங்கிற சீரியல் பார்க்க போகிறோம். ஐயனார் துணை அப்படிங்கிற சீரியல் இப்போ கோர்ட்டுக்கு போகணுன்னு சொல்கிறாங்க. உடனே நிலா கிளம்புறாங்க. சோழன் கிளம்புறாங்க. சோழன் உடனே அண்ணன் சொல்கிறாரு, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சேர்ந்து வர்றதுக்கு இல்லை, சோழன் ஏதாவது தப்பாக நினைப்பாருன்னு சொல்கிறாங்க. சோழன் தன் மனசில் உள்ளது சொன்னால் ஒரு வேளை நிலா நம்ம ஏற்றுப்பாளாக இருக்கும், ஒரு வேளை டைவர்ஸ் பண்ண மாட்டோம், நீங்கள் 2 பேரும் என்றைக்குமே சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கும் 2 பேரும் ஹோட்டலில் சாப்பிட்றாங்க. டைவர்ஸ் பண்ணுறவங்க யாராவது இப்படி 2 பேரும் சிரிச்சு பேசிட்டு ஹோட்டலில் சாப்பிடுவாங்களா கேட்குறேன். ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் சோழன் தான் காதல் விஷயத்த சொல்ல போகிறாரா என்ன அப்படி தெரியல. சொன்னால் ஒரு வேளை பார்த்தீங்கன்னா மனசு மாறுமோ அப்படின்னு நினைக்கிறாரு. இதே சமயம் சிந்து பேரவை அப்படிங்கிற சீரியலை காட்ட போகிறோம். அதில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, இப்போ கதறி அதுக்கிட்டு இருக்கா. இப்போ ஸ்னேகா எப்படியோ உண்மையை சொல்லியே ஆகணும் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் சிவா சொல்ல மாட்டேன்னு சொல்லிடுறாரு. உன்னை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. உன்னை கோர்ட்டில் 5 கோடி ரூபா ஃபைனு, 1 வருஷம் சிறை தண்டனை அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துருக்குங்க, ஏமாத்திருக்கீங்க சொல்கிறாரு. அந்த சமயம் நிறுத்துங்க அப்படி சொல்லி ஓடி வராங்க. சிந்து ஓடி வராங்க. தான் தான் பொய் சொன்னேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல போகிறாங்க. இதனால் சிவாவுக்கு தண்டனை குறைய போகுது. இப்போ ஒத்துக்கொள்ள போகிறாங்க. நான் தான் பொய் சொல்லி சிவா என்னை கடத்தலாம்னு சொல்ல போகிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி.